Hello traders, welcome to our breakout candle indicator channel. இன்னைக்கு 29 ஜூன் மார்க்கெட்டோட நிஃப்டி பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இண்டிகேட்டர் சிக்னல்ஸ்ல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரெண்டுக்கும் சிக்னல் ஸ்ட்ரைக் பிரைஸ் கம்பேரிசனுக்கும் வந்து நம்ம தனித்தனி இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 9 ஸ்ட்ரைக்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இப்போ நம்ம ஒரே இண்டிகேட்டராக கொண்டு வந்திருக்கோம். இந்த இண்டிகேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக நம்ம அந்த 5 ஸ்ட்ரைக்கை மட்டும் கம்பேர் பண்ண போதும். இப்போ அந்த 5 ஸ்ட்ரைக்கு வந்து எது நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டோட ஓப்பனிங் வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஓப்பனிங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 24,067. ஸோ 24,050 நம்ம அட் த மணியாக கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள 2 ஸ்ட்ரைக்கு அடுத்த 2 ஸ்ட்ரைக்கு வந்து நம்ம கம்பேரிசனுக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ 23,950, 24,000, 24,050, 24,100, 24,150 இந்த 5 ஸ்ட்ரைக்கை நம்ம கம்பேரிசனுக்கு எடுத்துக்க போகிறோம். இதை டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைக்குக்குமே நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸில் கால் 23,950, அதே மாதிரி புட்டு 23,950 இந்த மாதிரி 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸடாக 10 பாயிண்ட் நம்ம வச்சுட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த 5 ஸ்ட்ரைக்கில் எந்த ஸ்ட்ரைக் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இங்கே இண்டெக்ஸ்லேயே வந்து டிஸ்பிளேல வந்துடும். இப்போ நமக்கு ட்ரெண்டு வந்து புட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணுங்கிறது இதில் வந்துடும். சப்போஸ் இதில் வந்து எனக்கு ரெண்டுமே மாறி மாறி வருது, நம்ம இந்த ட்ரெண்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த வேல்யூ வந்து என்ட்ரி வேல்யூ வந்து நமக்கு மீட் அவுட் ஆகுதோ அந்த ட்ரெண்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா புட்டு 2400 வந்து நமக்கு சிக்னல் காமிச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸில் போயிட்டு புட்டு 2400 நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன்ஸில் புட்டு 2400 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன வேல்யூவில் என்ட்ரி எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன எல்லாமே வந்து நமக்கு இது ஆல்ரெடி டிஸ்பிளேல இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து எனக்கு இப்போ வந்துருச்சு, எனக்கு ட்ரெண்டு கிடச்சிருச்சு, ஆனால் அந்த வேல்யூ மீட் அவுட் ஆகாமல் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடாது. அந்த என்ட்ரியோட வேல்யூ எப்போ டச் ஆகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்போ தான் ட்ரேட் எடுக்கணும். பட் இன்றைக்கி நமக்கு 920 வந்து அந்த வாய்ப்பு அமைஞ்சுது. 920 நம்ம எடுத்த ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் 2 வரைக்குமே வந்து நமக்கு போயிருக்கு. ஒன்ஸ் அது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டை கிராஸ் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து ப்ராப்பராக புக் பண்ணிக்க முடியும். திரும்ப வந்து நமக்கு மார்க்கெட் கீழே போகுது, ஒன்ஸ் எனக்கு டார்கெட் ரீச் ஆகிட்டு வெளியே வருது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம திரும்ப என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்னா எப்போ அந்த என்ட்ரி வேல்யூ மீட் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம திரும்ப எடுக்கலாம். என்ட்ரி எடுக்கும்போது நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், நம்ம வந்து லாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து திரும்பவும் மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு, நான் வந்து இப்போ என்னோட என்ட்ரி வேல்யூவோட கீழே தான் மார்க்கெட் போகுது, அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா நம்ம எடுக்காமல் வெயிட் பண்ணுறது பெட்டர். ஏன் அப்படின்னா என்ட்ரி வேல்யூவோட கீழே போகும்போது திரும்பவும் இன்னும் கீழே போயிட்டு ட்ரெண்டு மாறுதா இல்லை வந்து திரும்ப பிக்கப் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. ஸோ கீழே போனாலுமே திரும்ப நம்ம என்ட்ரி வேல்யூ வந்து பிரேக் அவுட் பண்ணுது, அதை உடச்சி மேலே போகுது அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம 1120 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் 3 கூட வந்து கிராஸ் பண்ணி நமக்கு போயிருக்கு. ஸோ இந்த ட்ரேடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக அமைஞ்சிருக்கு. இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ப்ரீமியம் பேஸ்ட் இண்டிகேட்டர். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அவைல் பண்ணிவிட்டு இந்த இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வீடியோவில் யூடியூப்பில் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீக்கெண்ட் செஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். 2 hour செஷன்ஸ் எடுக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து நம்ம எல்லாமே வந்து சொல்லித்தரோம். சப்போஸ் பிகினர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேப்பர் ட்ரேடில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரியல் ட்ரேட் எடுக்கிறதுக்கான சஜஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.